காஞ்சிபுரம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் 2ஆம் ஆண்டு குருபூஜை விழா அனுசரிக்கப்பட்டது. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் மறைந்த தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் 2ஆம் ஆண்டு குருபூஜை விழா வெகு விமர்சையாக நடைபெற வேண்டும் என காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளர் வழக்கறிஞர் ராஜேந்திரன் அவர்களின் அறிவுரைப்படி தெற்கு பகுதி செயலாளர் சேகர், தெற்கு பகுதி பொருளாளர் சண்முகம், 32வது வட்ட செயலாளர் ஆதிகேசவன் அவர்களின் ஏற்பாட்டில் நடைபெற்ற 2ஆம் ஆண்டு குருபூஜையானது. காஞ்சிபுரம் ரங்கசாமி குளம் அருகாமையில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் திருவுருவ படமானது வைக்கப்பட்டு மாலை அணிவித்து மலர் தூவி கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் 2ஆம் ஆண்டு குருபூஜை விழா அனுசரிக்கப்பட்டது. அதனை காஞ்சிபுரம் மாநகராட்சி மேற்கு பகுதி செயலாளர் சந்திர மரியாதை செலுத்தும் விதமாக செயலாளர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் பொருளாளர் படமானது வைக்கப்பட்டு பொதுமாநகர மாவட்ட துணை செயலாளர் இளையராஜா மற்றும் மாநகர மாவட்ட துணை செயலாளர் லோகநாதன், கோதாவரி பொதுக்குழு உறுப்பினர் திருமலை கிருஷ்ணன், செயற்குழு உறுப்பினர் குமார், தெற்கு பகுதி செயலாளர் சேகர், மேற்கு பகுதி துணை செயலாளர் அருணகிரி, மேற்கு பகுதி பிரதிநிதி மரக்கடை பழனி, மாவட்ட தொழிற்சங்க செயலாளர் பெருமாள், மாவட்ட தொண்டர் அணி செயலாளர் செல்வராஜ், கிழக்கு பகுதி துணை செயலாளர் வனஜா, 2வது வட்டக்கழக செயலாளர் ராஜேந்திரன், 2வது வட்ட அவை தலைவர் ஏழுமலை, 6வது வட்ட செயலாளர் பெருமாள் வடிவேலு, ஹரி மற்றும் 7வது வட்ட செயலாளர் சிவா, 8வது வட்ட செயலாளர் ஏழுமலை, அவை தலைவர் தரணி, 10வது வட்ட செயலாளர் வெங்கடேசன் மற்றும் முருகன் கலந்து கொண்டு கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்ட